மம்மி வேர்ல்ட். வாங்க எங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்பதான் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போலாமா? அப்பா அப்பா இங்க பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன். என்னடா பண்ணிருக்கேன்? என்னது இது? அம்மா நீங்களும் வந்துட்டீங்கன்னா வாங்கம்மா, இங்க பாருங்கம்மா, நான் ஒண்ணு பண்ண போறேன். என்ன பண்ண போறீங்க? அம்மா நான் கார்டனிங் ரெடி பண்ண போறேன். எங்க ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்க, வீட்ல போய் கார்டன் வைங்க, அப்பதான் நம்மளுக்கு நல்ல மழை வரும்ட்டு கார்டன் எல்லாம் சொல்லி தந்தாங்க. சூப்பரா இருக்கும்மா. வீட்டை சுத்தி நிறைய மரம் செடி எல்லாம் வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அது மாதிரி நம்ம வீட்டை சுத்தி வளர்க்க போறேன். மா இந்த வீடும் புது வீடு தானே, அங்க பாருங்க எல்லாமே எம்டி பிளேஸா இருக்கு. இல்ல நம்ம நிறைய செடி வச்சா சூப்பரா இருக்கும்மா. கண்ணா நீ சொன்ன ஐடியாவும் சூப்பர் தான். ஓகே, அப்ப இவங்களையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க வேணாம். ஏய் அண்ணா, எங்களையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நாங்களும் கார்டனிங் பண்ணுவோம், எங்களுக்கும் பிடிக்கும். அதெல்லாம் இல்லை அண்ணா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, எங்களையும் ஜாயின் பண்ணிக்கோண்ணா, நாங்களும் வந்து விளையாடுறோம். கவின் அண்ணா ப்ளீஸ் அண்ணா. ஏய் ரியா, என்ன நெக்கல் பண்றியா? நான்லாம் உன்னை சேர்த்துக்க மாட்டேன். இது என்னோட இது, நான் மட்டும் தான் கார்டனிங் பண்ணுவேனே. ஆன்ட்டி பாருங்க ஆன்ட்டி, நாங்களும் கார்டனிங் பண்ண போறோம் ஆன்ட்டி, எங்களையும் ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க ஆன்ட்டி அவனை. ஓகே, அவன் சொல்றதும் கரெக்ட் தானே. அவங்களையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்ல. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் மட்டும்தான்ப்பா பண்ணுவேன். அதெல்லாம் தப்பு கவின். அவங்களையும் நீ ஜாயின் பண்ணி விளையாடா, அதுதான் நல்ல பையனுக்கு அர்த்தம். நீ அண்ணா இல்லை, அவங்களுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும். ஓகே ஓகே, ஓவரா பண்ணாதீங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி பசங்களா, நீங்க கார்டனிங் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அதுக்குள்ள போய் சமைச்சிட்டு வந்துடுறேன். என்ன வேணும் ஏதாவது சொல்றீங்களா? இல்ல வேணாம், உங்களை கேட்டீங்கன்னா நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. என்னால என்ன முடியுதோ நான் அதையே சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட கேட்டேன், நானா ஒன்று வாலண்டியரா மாட்டிக்கிறதுக்குள்ள நீ நல்லா பண்ணி வைடா கார்டனிங். அம்மா சூப்பர், நான் அதை ரெடி பண்ணிடுறேன், நீங்க சீக்கிரமா வந்துடுங்க. கார்டன் ரெடி பண்ண போறோம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா போய் எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்துடுறேன். கண்ணா நீ இப்படியே இரு, நான் அதை வந்துடுறேன். அப்பா அப்பா நானும் வரேன்ப்பா, எனக்கும் என்னென்ன திங்ஸ் வேணும் அப்பதானே தெரியும். இல்ல கண்ணா, நான் இங்கே இதை வந்துடுறேன். அண்ணா அப்பா அவன் பாருப்பா, எங்களுக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றான். அதான் இப்ப சேர்த்துக்கிறேன்னு சொன்னால, அதையே நீ கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்கறியா? கம்னரு. அப்பா எங்களையும் சேர்த்துக்க சொல்லப்பா, அவன் எங்களையும் சேர்த்துக்கவே மாட்டான். சரி இருங்க, அது இங்க பாருங்க நான் என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்ட்டு. முதல்ல இந்த சேர் எல்லாம் இங்க இருந்து எடுத்துடலாம், அப்பதான் எல்லாத்தையும் கரெக்டா இருக்குமே. கார்டன் இப்போ எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கு. கார்டனுக்கு என்னென்ன இது வேணும்னு தெரியலையே. அப்பா என்னென்ன எடுத்துட்டு வருவாருன்ட்டு. நம்ம வேணா நம்ம வீட்டில் என்ன இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஹெல்ப் பண்ணலாமா அண்ணாக்கு? ஏய் இரு, அவனே என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எதாவது எடுத்துட்டு வந்து அப்ப நல்லா இல்லைன்னா நம்ம மேலே படி போட்டுருவான். அவனே பண்ணட்டும். ஏய் அது மாதிரிலாம் பண்ணணும், எல்லாருமே ஷேர் பண்ணி தான் பண்ணணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்பா நான் தான் பையன், நான் தான் எல்லாத்தையும் செய்வாங்க. வேணாம் பாரு கவின், பையன் பொண்ணெல்லாம் இல்லை, எல்லாருமே ஈக்குவல் தான். எங்கே கற்றுக்கிட்ட நீ இது மாதிரி பேசுறதுக்கு? அவங்களும் கார்டனுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போனா அவங்களே ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்லு. ஓகே பசங்களா, நீங்களும் போய் ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, நானும் எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு என்னென்ன செடியெல்லாம் கிடைக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணி வைக்கலாம். ஓகே, நீங்கள் போய் எடுத்துகிட்டு வர்றதை பொறுத்து தான் எல்லாமே. இங்கே பாருங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோன்ட்டு. லீஃபு, அப்புறம் ட்ரீ, ரோஸ், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மல்லிப்பூ டிசைன்ஸ், அப்புறம் அங்கே பாருங்கள் அது என்னது எல்லோ வித் க்ரீன் புல் மாதிரி இருக்குது. நிறைய இருக்குப்பா கார்டன் வைக்கிறதுக்கு. இங்கே பாருங்க அங்கிள், நான் கூட ரோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏய் சூப்பர் தியா, அங்கே வச்சுட்டு உட்காரு, நம்ம ஒன்றா பண்ணலாம். ஓகே அங்கிள், இது எங்கள் வீட்டில் இருந்த ரோஸ் சூப்பராக இருக்கும், இதை நம்ம இங்கே வைக்கலாம் அங்கிள். ஓகே நீ அங்கே போய் உட்காரு. நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீங்களும் எடுத்துகிட்டு வந்தீங்க, சூப்பர். அப்பா என்னப்பா வாங்கப்பா சீக்கிரம் பண்ணலாம். ஓகேடா சொல்லும், பசங்க எல்லாம் ஒன்றா வந்து உட்காந்துட்டாங்களா? ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ ரெடி பண்ணலாம் வாங்க. இது ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எப்படின்னு பார்க்கணுமே. அப்பா கார்டனிங் பண்ணுறதுக்கு முதல்ல நிறைய மண்ணு தானேப்பா வேணும். ஏய் நம்ம வீட்டை டெக்கரேட் தான் பண்ண போகிறோம். நிஜமான கார்டன்னா அது கார்டனில் போய் பண்ணோம். நான் ஒரு நாள் உங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் அன்றைக்கி கூட்டிகிட்டு போனோம்னா அது மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போய் நம்ம நிஜமான மரம் செடியெல்லாம் வைக்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இருக்கிற பிளாஸ்டிக் பூ வச்சு நம்ம வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணிடலாம், சூப்பராக இருக்கும். ஓகேப்பா, ஆனால் எனக்கு மறக்காமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துடுங்கப்பா, அப்போ எங்கள் மிஸ் கிட்ட நான் காமிக்க முடியும். இதுவும் நல்ல ஐடியா தான். அப்பா வாங்க, எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? முதல்ல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? வீட்டுக்கு பின்னாடி அங்கே பாருங்கள் அந்த வாத்துக்கள் இருக்குது, வாத்துல ஒரு செடி வைக்கலாமா? வாத்துக்குடியில் என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் இல்லை, இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண. இப்போ என்ன பண்ணலாம்?
ஒன்றா எடுத்து இரு அப்பா சொல்கிறேன், ஒன்றா நீ எடுத்து அங்கே வை, அப்பா ஒன்றா சொல்வேன். ஓகேப்பா சீக்கிரம் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? முதல்ல ரோசஸ் எடுத்து வெளியே என்ட்ரன்ஸில் வச்சிடலாமா? அப்போ தான் வெல்கம் ஏரியா சூப்பராக இருக்கும். ஓ அதுவும் நல்ல ஐடியா தான். அப்பா நான் சொல்கிறேன்ப்பா, நான் சொல்கிறதையும் கேளுப்பா, நீ அவன் சொல்கிறதையும் கேட்குறப்போ நான் கோச்சிக்கிறப்போ. செய்டா தங்கம், நீ சொல்லு என்ன பண்ணலாம்? பா முதல்ல நம்ம வெல்கம்ன்ற இடத்துல அந்த மல்லிப்பூ டிசைன் இருக்குல்ல அது வைக்கலாம். எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க காண்டி ஒன்றுத்தையும் செய்ய மாட்டேங்க. பாருங்க இந்த புல்லு மார்க்கல்ல பெரிய செண்டு மாதிரி ஃப்ளவர் அப்படியே ரொம்ப பஞ்சாக இருக்குல்ல, அது பின்னாடி எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்க கரெக்டாக நின்றுடுச்சு. நெக்ஸ்ட்டு கோலம் அழகாக இருக்குல்ல, நம்ம வீட்டு பின்னாடி அம்மா தான் போட்டாங்க, அழகாக இருக்காங்க பாருங்கள். அந்த ட்ரீ அங்கே வச்சுட்டோம், அந்த குருவி கூண்டு கீழே அந்த ரோஸும் அது மேலே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு எங்கே வைக்கலாம்? நெக்ஸ்ட்டு இன்னொரு ரோஸ் எடுத்து இந்த பூச்செண்டு மேலே, இந்த பூச்செண்டு மேலே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸில் என்ன வைக்கலாம்? பக்கத்தில் இன்னொரு சென்னை வைக்கலாம். அப்போ தான் நிறைய செடிஸ் இருக்கிற மாதிரி க்ரீனரியே தெரியும் நம்மளோட ஏரியாலாம். வாவ் சூப்பராக இருக்கும் போலயி. அப்போ நம்ம வீட்லேயும் நம்ம போய் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள் இந்த ரோஸ் இந்த கார்னரில் ஒன்று, அதே மாதிரி இந்த கார்னரில் ஒன்று வச்சிடலாம். வாவ் சூப்பர் சூப்பர், எப்படி இருக்கு? வாவ் ஐ எம் வெரி எக்ஸைட் டு ஹவ் இட் கம். என்ன நீ சூப்பராக பேசுகிற? ஆமாம் அவுட்புட் சூப்பராக இருக்கும் போல. இங்கே பாருங்க இந்த மல்லியை வச்சு நிறைய மல்லி வச்சு வீட்டோட என்ட்ரன்ஸை டெக்கரேட் பண்ணால் நல்ல பழிச்சுன்னு தெரியுங்க நம்ம வீடு. அதுவும் நம்மளோட கிராஸ் எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள். 5 வச்சுருக்கோம். 1 2 3 4 5 மல்லிப்பூ இது வச்சுருக்கேன். அப்புறம் இந்த க்ரீன் எடுத்து இந்த ஓரம் வச்சிடலாம். அது மாதிரி வச்சுட்டோம்னா செம்மையாக இருக்கு பாருங்க. ஆனால் என்ன நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னும் நிறைய வாங்கணும் இந்த திங்ஸ் எல்லாம், அப்போ தான் நம்ம வைக்க முடியுமே. ஓகே அண்ணா நான் பாரு நம்ம இன்னொரு வீட்டை எவ்வளோ அழகாக மாற்றி காமிக்கிறேன்ட்டு. உன்னை விட சூப்பராக நான் தான் பண்ணுவேனே. அம்பா பாருப்பா அவன் எனக்கு கிண்டல் பண்றாப்பா, நான் நல்லாவே பண்ணலையாப்பா, அவன் ஏன்பா அப்படி சொல்றா? இல்லை நீ நல்லா தான் பண்ணியிருக்கீங்க பாரு, எவ்வளோ அழகா இருக்கு. பின்னாடி 2 பூ வெளியே எல்லாமே சூப்பராக இருக்கு. இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கொடுத்தனா உங்கள் மிஸ் உன்னை ரொம்ப பாராட்டுவாங்க. ஆமாவாப்பா சூப்பராக இருக்காப்பா, அவன் ஏன்பா அப்பா சொல்கிறா? ஏய் கம்முன்னு இருக்கணும், சும்மா எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. சூப்பராக இருக்குன்னா சூப்பராக இருக்கு, நீ கார்டன் அழகாக பண்ணியிருக்க. உங்க அம்மா வந்தாங்கன்னா பாருங்க உங்களை எப்படி பாராட்ட போற. வாமா கண்ணா என்ன பண்ணிருக்கீங்க? கவின் வாவ் சூப்பரா பண்ணிருக்கீ, வீட்டையே அழகா மாத்திட்டடா. எப்படி இருக்கும் பாருங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. குட்டீஸ் நீங்களும் தான் ஹெல்ப் பண்ணீங்களா அண்ணாக்கு? எங்களை போய் ஹெல்ப் பண்ண விட்டா. கண்ணா சூப்பரா இருக்குடா இந்த மல்லிப்பூ என்ட்ரன்ஸ், அப்புறம் சைட்ல ரோசஸ் பின்னாடி ரோஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குது. அந்த வாலோட டெக்கரேட்க்கு அந்த ரோஸோட ஹைலைட்டாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல கண்ணா, என்ன இவ்வளோ அழகாக பண்ணியிருக்க. ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்டு. சூப்பர் கண்ணா, லவ் யூடா சொல்லணும். நீங்கள் இவ்வளோ அழகாக பண்ணீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா உன் பிச்சுக்கா என்னாச்சு? ஏன் கோச்சிக்கிட்ட? சரி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கோச்சிக்காத. ஓகே வா வாடி